என்ன பசங்களா அமைதியா உட்காந்து டிவி பாக்குறீங்க? எக்ஸாம்லாம் முடிஞ்சிருச்சு, லீவ் விட்டாங்க. ஏதாச்சும் பிளான் இருக்கா? என்னது பிளானா? அப்பா அப்பா, நான் சொல்றேன். நீங்க போன தடவை எக்ஸாம் லீவுக்கு எங்களெல்லாம் டூர் கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்கல்ல. நீங்க ஏன் இன்னும் எங்களை கூட்டிட்டு போல? இந்த லீவுக்கு நீங்க கண்டிப்பா எங்களை எங்கேயாச்சும் கூட்டிட்டு போகணும். என்னது டூரா? ஐயையோ, பட்ஜெட் பெருசா வந்துடும் போலயே. இப்ப என்ன பண்றது? அடியே மரகதம், மரகதம், உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? ஒரு நிமிஷம் இங்க வா, உன்கிட்ட ஒன்னு கேட்கணும். என்னங்க உங்களுக்கு பிரச்சனை? உள்ள உட்கார்ந்து சமையல் கூட பண்ண விட மாட்டீங்களா? அட இங்க வா, நம்ம பசங்க டூருக்கு போகணும்னு சொல்றாங்க, நீ வந்து கொஞ்சம் பேசு. இதுல நான் வந்து பேசுறதுக்கு என்னங்க இருக்கு? நீங்க தானே போன வருஷம் சொன்னீங்க எக்ஸாம் முடிஞ்சதும் உங்களெல்லாம் டூர் கூட்டிட்டு போறேன்னு. அதே மாதிரி எக்ஸாமும் முடிஞ்சிருச்சு, குழந்தைங்களுக்கும் ஆசைப்படுறாங்க. சோ நம்ம கூட்டிட்டு போறது தானங்க மொட. இத வந்து நீங்க என்கிட்ட சொல்றதுனால என்ன ஆக போகுது? அட மரகதம், இப்ப எதுக்காக நீ இவ்வளவு கோவப்படுற? நம்ம பசங்க டூர் போகணும்னு சொன்னாங்க, அதனாலதான் உன்கிட்ட எங்க போலாம், அதுக்கு என்னென்ன மாதிரி எல்லாம் பிளான் பண்ணலாம் அப்படின்னு கேக்குறதுக்காக தான் உன்னை கூப்பிட்டேன். நீ என்னமோ இவ்வளவு கோவப்படுறியே. சரி விடுங்க. ஏங்க, டூருக்கு போகணும்னு சொன்னீங்களே, அதுக்கான பணம், எங்க போலாம், இதெல்லாம் முடிவு பண்ணிட்டீங்களா? பசங்க எங்க போகணும்னு ஆசைப்படுறாங்களோ அங்கேயே போலாம், ஆனா காசுதான். என்னங்க காசுன்னு இழுக்கிறீங்க? பசங்க ஆசைப்பட்டுட்டாங்க, கூட்டிட்டு போய் தான் ஆகணும். அம்மா, அப்பா, என்ன டூர் போறத பத்தி பிளான் பண்றீங்களா? இல்லடா செல்லம், உனக்கு பிறந்த நாள் வருது இல்லையா, அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். அப்படியா? அப்ப நானும் வரேன். மரகதம், இந்த வருஷம் நம்ம பாப்பாவோட பிறந்த நாளை நல்லா விமர்சையா கொண்டாடணும். அவளுக்காக பிறந்த நாளுக்கு நான் ஒரு புதுசா ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தேன் இல்லையா, அதை போய் எடுத்துட்டு வா. பாப்பாக்கு அந்த ட்ரெஸ் பிடிக்குதான்னு கேட்போம். சீக்கிரமா போய் எடுத்துட்டு வா. அத உள்ளதான் எங்கேயோ வச்ச மாதிரி ஞாபகம் இருக்கு. நான் போய் எடுத்துட்டு வரேன். இந்தாங்க நீங்க கேட்ட ட்ரெஸ். இந்த ட்ரெஸ்ஸை போட்டா பாப்பா ரொம்ப அழகா இருப்பா. ஹை, அப்பா, நீங்க இத எனக்கு ட்ரிப்புக்காக வாங்கி கொடுத்திருக்கீங்களா? ரொம்ப அழகா இருக்கு. நீங்க ட்ரிப்புக்காகவே எனக்கு இந்த மாதிரி எடுத்து கொடுத்திருக்கீங்கன்னா என்னோட பிறந்த நாள் ட்ரெஸ் ரொம்ப அழகா காஸ்ட்லியா இருக்கும்னு நினைக்கிறேன். அட மீனு, இது நான் உனக்கு பிறந்த நாளுக்காக எடுத்த ட்ரெஸ். அப்பா, என்ன சொல்றீங்க? இது என்னோட பிறந்த நாளுக்காக எடுத்த ட்ரெஸ்ஸா? எனக்கு இந்த ட்ரெஸ் கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்ல. இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போய் நான் என்னோட பிறந்த நாளை கொண்டாடினேன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்னை பார்த்து சிரிப்பாங்க. எனக்கு இந்த ட்ரெஸ் வேணாம். எனக்கு புதுசா வேற ஏதாவது ட்ரெஸ் எடுத்து கொடுங்க, இல்லைன்னா நான் இந்த பிறந்த நாளே கொண்டாட மாட்டேன். அட, என்ன இவ இப்படி சொல்லிட்டா? அண்ணா, உனக்கு அந்த சத்தம் கேட்டுச்சா? யாரோ நம்ம வீட்டுக்குள்ள வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மீனு, நீ பயப்படாத. நம்ம வீட்ல வேற இப்ப யாரும் இல்ல. போன வாரம் தான் பக்கத்து வீட்ல திருடங்க வந்தாங்கன்னு சொன்னாங்க. திருடங்கெல்லாம் இங்க வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல மீனு, நீ பயப்படாம இரு கொஞ்ச நேரம். இல்லண்ணா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ அம்மா அப்பாக்கு ஃபோன் பண்ணி கேளு, அவங்க எங்க இருக்காங்கன்னு. சீக்கிரம் போ. சரி இரு மீனு, நான் அப்பாக்கு ஃபோன் பண்ணி எங்க இருக்காருன்னு கேட்டுட்டு வரேன். அவங்க இங்க பக்கத்துல தான் இருக்காங்களாம், சீக்கிரம் வந்துருவேன்னு சொன்னாங்க. ஓ அப்படியா, சரிண்ணா. ஆனா அவங்க எங்க போயிருக்காங்கன்னு தெரியலையே. எனக்கும் தெரியலையேண்ணா. எங்க போயிருப்பாங்க? ம், ஒருவேளை இவ காலையில ட்ரெஸ் வேணும்னு கேட்டு அடம் பிடிச்சாலே அதை வாங்க போயிருப்பாங்களோ? இருந்தாலும் இருக்கலாம். மீனு, நீ காலையில அப்பா கிட்ட ட்ரெஸ் கேட்டல? ஆமா. மீனு, நீ எதுக்காக இப்படி பண்ண? அப்பா ரொம்ப ஆசாசியா உனக்காக அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வந்தாரு. நீ பிடிக்கலன்னு சொன்னதும் அவரோட முகமே மாறிடுச்சு. நீ வேணான்னு சொன்னதும் அப்பா அம்மா கிட்ட ரொம்ப வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருந்தாரு. பாவம் அவரு. மீனு, பப்பு, ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க? அப்பா, நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்கப்பா. மீனு, என்னாச்சு? எதுக்காக நீ என்கிட்ட மன்னிப்பு கேக்குற? நீ என்ன தப்பு பண்ண? அப்பா, நீங்க எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸை நான் வேணான்னு சொன்னதால நீங்க ரொம்ப வருத்தப்பட்டு அம்மா கிட்ட பேசுனீங்கன்னு அண்ணன் என்கிட்ட சொன்னான். நான் இனிமே அந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன்ப்பா. நான் அந்த ட்ரெஸ்ஸையே போட்டுக்கிறேன். அட மீனு, நான் ஒன்றும் தப்பா நினைச்சுக்கல, நீ கவலைப்படாத. உன்னோட பிறந்த நாள் அன்னைக்கு நீ புது ட்ரெஸ் உனக்கு பிடிச்ச மாதிரி போட்டுக்கணும்னு ஆசைப்பட்ட, அவ்வளவுதானே? அதை தானே நீ என்கிட்ட சொன்ன. இதுல தப்பா எடுத்துக்கிறதுக்கு என்ன இருக்கு?
உனக்கு பிடிச்ச மாதிரியே அப்பா ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். நீ சந்தோஷமா உன்னோட பிறந்த நாளை கொண்டாடலாம். நீ வருத்தப்படாத மீனு. அப்பா அப்பா, என்னோட இந்த வருஷத்தோட பிறந்த நாளை நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட கொண்டாடாம காட்டுல இருக்க மிருகங்களோட கொண்டாடணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குப்பா. அதனால நம்ம டூர் போறோம் இல்லையா, அங்க ஏதாவது ஜூ இருந்தா அங்க என்ன கூட்டிட்டு போங்க. அங்க இருக்க மிருகங்கள் எல்லாம் பார்த்து அவங்களோட என்னோட பிறந்த நாளை நான் கொண்டாடணும்னு ஆசைப்படுறேன். மீனு, அவ்வளவுதானே? உன்னோட பிறந்த நாளை நம்ம இந்த தடவை ஏதாவது ஒரு நல்ல ஜூல போய் கொண்டாடுறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் என்னோட பிறந்த நாள் பார்ட்டியை ஜூல கொண்டாடலாம்னு ஆசைப்படுறேன். நீங்க எல்லாரும் என்னோட பிறந்த நாள் பார்ட்டிக்கு மறக்காம வந்து கலந்துக்கணும். இத பத்தின வீடியோவை நான் செகண்ட் பார்ட்ல அப்லோட் பண்றேன். மறக்காம வந்து கலந்துக்கோங்க. பார்ட் 2 பார்க்கிறதுக்கு மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.